ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பூம்பாறைன்னு ஒரு இடத்துல இருக்கேன். நான் கோடை டென்ட்ஸ் கேம்ப்னு சொல்லிட்டு பிளேசஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இவர் தான் இலியாஸ். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். கஷ்டப்பட்டு என்னை மேலே கூப்பிட்டு வந்தார். ஸோ இந்த பூம்பாறைங்கிறது ஒரு இடம் வந்து கொடைக்கானல்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் வரணும். சிங்கிள் ரோடு தான். மோஸ்ட்டாக யாரும் வரமாட்டாங்க இந்த பூம்பாறைக்கு. மேக்ஸிமம் தெரியாது. ஆக்சுவலாக பூம்பாறைங்கிற ஒரு வில்லேஜ் தான். 40 கிலோமீட்டர்ஸில் வந்தால் மன்னாவூர் ரோட்டில் கோடை டென்ட் கேம்ப்புன்னு இருக்குது. ஆக்சுவலாக 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நம்ம காரோ இல்லை ஆஃப் ரோடு வண்டி இல்லைனாலும் நம்ம பார்க் பண்ணிடணும் அங்கே பார்க்கிங்கில். அங்கேருந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சுற்றியும் சரௌண்டட் பை ஃபாரஸ்ட். சுற்றி எதுவும் இருக்காது, சிக்னல் கூட இருக்காது. பயங்கர குளிரானா வேறு லெவலில் இருக்குது. நிறைய ரைடர்ஸ் வராங்க இங்கே. நீங்கள் அந்த கோடை டென்ட் கேம்ப் ஸ்டேன்னு போட்டாவே வரும். அப்படியே அந்த வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து நிறைய ரைடர்ஸ் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே குரூப் ஆஃப் ஹிமாலயன் ரைடர்ஸ். எஸ், எப்படியோ ஒரு 10 to 15 பைக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே குரூப்பு போல். ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, என்னோடய மோட்டோ விலாகிங்க்கு பைக்கு அன்பேக்கிங் பண்ணுறதுக்கு சரி வேறு எங்கேயா போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு வந்திருந்தேன். கொடைக்கானல் ஏன் ரெகுலராக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பூம்பாறை போகலாம், டென்ட்டு ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா நம்ம பைக் அன்பாக்சிங் சொல்ல முடியாது, அன்பேக்கிங் பைக்கை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ பைக் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எஸ் 3, 2, 1 go. So this is my BMW GS310 Rally Edition, named as Teddy. ஆமாம், புக் பண்ணியே 4 மாதம் ஆகுது. தம்பி வந்தோடனே பூம்பாறை வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது ரைடு. ஆனால் ஓட்டுறதுக்கான பயங்கர செம்ம இதாக இருக்குது. இதோட நான் ரிவ்யூ பற்றி நான் தனியாக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பைக். இனிமேல் நானும் என்னோடய டெடியை மட்டும் சுற்ற வேண்டியதான். 878 கிலோமீட்டர்ஸ் வரல ஓடி இருக்கு. பயங்கர குளிர். ஸோ இதோட இந்த அன்பேக்கிங் முடிஞ்சுக்கிறேன். இதோட ரிவ்யூ மற்றும்
எப்படி ரைடிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.